abomination that the house of Israel are committing, yet to make a default from my sanctuary. Hallelujah. Oh my God. Hallelujah. Thank you, Jesus. அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே, சபையிலே, மக்கள் மத்தியிலே, தேசத்திலே கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அருவருப்பால் வாழக்கூடிய விசுவாசியின் வாழ்க்கையிலே அல்லது போதகர் வாழ்க்கையிலே, சபையிலே, தேசத்திலே கர்த்தர் இருக்க மாட்டார். அவர்கள் விட்டு விலகி போய்விடுவார். Oh my God. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. யார் கர்த்தரை துரத்துவது என்று சொன்னால், மனிதனுடைய அல்லது தேவனுடைய ஜனங்களுடைய அருவருப்பான அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்வதனாலே அவர் வருத்தப்பட்டு நம்மை விட்டு, அவருடைய சமூகத்தை விட்டு, சான்ஸ்டரியை விட்டு அல்லது ஹவுஸ் ஆஃப் த லார்ட் கர்த்தருடைய வீட்டை விட்டு அவர் வெளியேறுகிறார். ஒரு மனுஷனை போல ஒரு வீட்டில் ஒரு தலைவனுக்கு விரோதமாக வார்த்தைகளையும் வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் பிணைக்கும் பொழுது அந்த குடும்ப தலைவன் அதை தாங்க முடியாதபடி, மனைவியின் சொல்லை கேட்கவில்லை, பிள்ளைகளின் சொல்லை கேட்கவில்லை, அல்லது இந்த வீட்டில் எந்த ஒரு மரியாதையும் எனக்கு இல்லை என்று அந்த தலைவன் வீட்டை விட்டு வெளியேறுவது போல கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விட்டு வெளியேறுகிறாராம். ஓ மை காட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை ஃப்ரெண்ட்ஸ், மை பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் திங்க் பண்ணுங்க. தேவன் அவருடைய பிரசன்னம் இந்த சான்ஸ்டரி, இந்த ஹவுஸ் ஆஃப் த லார்ட்ல இருக்குதா? நம்மோடு இருக்கிறதா? கர்த்தர் நம்மளை விட்டு வெளியே போயிட்டாரா? கூடவே இருக்காரா? ஏன்னா இந்த புதிய வருடத்துக்குள் நம்ம பிரவேசிக்கும் பொழுது ஐ டோன்ட் விஷ் தட் யூ ஷுட் வாக் அலோன் வித்தவுட் காட். தேவன் இல்லாமல் நீங்கள் ஒரு புது வருஷத்தில் போவதற்கு நான் விரும்பலை. கர்த்தர் உன்னோடு நடக்கணும், உன்னோடு வரணும், அவர் பிரசன்னம் உன்னோடு இருக்கணும், அவருடைய மகிமை உன்னோடு இருக்கணும். அப்போ நீங்கள் பிரவேசித்தீங்கன்னா அந்த 2025 ஆண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக உனக்கு மாறும். எந்த வாக்குத்தத்தங்களும் தேவையில்லை, எல்லா வாக்குத்தத்தங்களும் உனக்கு வந்து சேர்ந்துடும். நாட் ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. பைபிள் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் when you obey, when you walk according to the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பாயானால் 2025 ஆண்டினுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும். ஒரு பேப்பரை பார்த்தோ, கேலண்டரை பார்த்தோ, அல்லது யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டோ எனக்கு வாக்கு கொடுத்துட்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூட நம்பிக்கை உனக்கு தேவையில்லை. நான் சரியா when I walk rightly with God, the right God is always ready to bless me any day, any day, any day, any year, any month, any time. God can bless me. தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ தேவன் நம்மை விட்டு போகாதபடி நாம் நம்மை சரி பண்ணி கொள்ளுவோமானால் நம்மோடு கர்த்தர் இருப்பார். Praise the Lord. Hallelujah. So we have to be prepare ourselves. We ought to be recognize ourselves. What is the displease, the things which I have, that is the cost. That's a cost. அதுதான் காரணமாக இருக்குது கர்த்தர் நம்மை விட்டு போவதற்கு. Praise the Lord. Hallelujah. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நான் இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். மறுபடியும் வந்துடுறார், கர்த்தர் வந்துடுறார். அவர் சொல்கிறார் மறுபடியும், எஸ் ஐ ஸ்டாண்ட் நியர் த டோர் அண்ட் நாக் த டோர். நான் தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனை என்னோடு கூட என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20 நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 3:20 நம்ம படிக்கிறோம். பாருங்க, பாருங்க. ஐ ஸ்டாண்ட் அட் த டோர் அண்ட் நாக்.
இப்போ anyone hears my voice, anyone hears my voiceனா என்ன அர்த்தம்னா எல்லாரும் தான் இருக்கிறாங்க. anyone hears means யார் என்னுடைய சத்தத்தை புரிந்து கொள்கிறார்களோ, இட்ஸ் a great thing. யார் என் சத்தத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் கதவை திறப்பார்கள். யாரெல்லாம் ஆமாம் என் ஆண்டவர் இயேசு தான் என்னோடு பேசுகிறார், ஆண்டவர் இயேசு தான் கதவை தட்டுகிறார், ஆண்டவர் இயேசு தான் என்னை ஏவுகிறார் நடத்துகிறார் அப்படின்னு எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தானாக உங்களுடைய கதவை திறந்துட்டீங்கன்னா அவர் உள்ளே வந்துடுவார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, படிங்க. என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஆமென் ஆமென். பார்த்தீங்களா, அதுதாங்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. we can live our lives walking in God's way which would prepare us to be a resting peace for His manifest presence, or we can live in compromise causing Him not in find rest among us and not to manifest His presence. கர்த்தருடைய பிரசன்னத்தை உருவாக்குவதற்கு செயல்படுவதற்கு நம்ம கதவை திறக்கணும். ஆண்டவரே உள்ள வாங்க என்று கதவை திறக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வாங்க. You have to open the door, my friends. You have to open the door. Welcome the Lord, welcome the Holy Ghost. வெல்கம் பண்ணுங்க, ஆண்டவரை வாங்க எங்கிட்ட வாங்க அப்படின்னு நீ சொல்லும் போது உன்னோடு வந்து அவர் உறவாடுவார். You can understand that yes, my Lord is with me. Yes, He is speaking with me. Yes, Lord, I am speaking with you, Lord. Your presence, உன்னுடைய பிரசன்னம் என்னோடு இருக்குது ஆண்டவரே, உம்முடைய மகிமை என்னோடு இருக்குது ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னோடு இருக்குது ஆண்டவரே உன்னால் சொல்ல முடியும். When you open the door, when you open the door, your mind, when you open your mind and heart, let the Lord, you have to allow பண்ணணும். என்ன வாங்க ஆண்டவரே எனக்குள்ள வாங்க. மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் நினைக்கிறீங்க நான் சர்ச்சுக்கு போய்ட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இதை செக் பண்ணுங்க. யூ ரீசெக் யுவர் செல்ஃப் தட் உன்னுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவர் உள்ளே வருவதற்கு நீ என்னைக்காவது இடம் கொடுத்துருக்கிறியா? பிக்கஸ்ட் கொஸ்டின் டு யூ ஆல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When Israel did not walk in God's ways, the Lord no longer manifest His presence among them. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் எப்போ தேவனுடைய வழியில் நடக்காது போயிட்டாங்களோ அப்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த முடியல. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், தேவைகளின் மத்தியில் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து அற்புதம் செய்யணும்னு சொன்னால் அவர் வழியில் நம்ம நடந்தோம்னா அப்பொழுதெல்லாம் அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் ஒரு வழியில் நம்ம நடக்கலையோ அப்பொழுதெல்லாம் அற்புதம் நடக்காத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆஹா, கர்த்தருடைய வாழ்க்கையில் இந்த மகிமையை கொடுக்கல, கிருபையை கொடுக்கல, அல்லது பிரசன்னை மத்தியில் காரணம் நான் அவர் வழியில் நடக்காததுனால கர்த்தர் என்னை விட்டு விலகி போய் விட்டார் என்பதை நம்ம புரிந்து கொள்வோமானால் மனம் திரும்பணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய வருடத்திற்குள் நம்ம பிரவேசிப்பதற்கு இது நமக்கு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திபாரம். என்னன்னா, நான் மனம் திரும்பி நான் கதவை திறந்து என் ஆண்டவரை வரவேற்று அவரோடு உறவாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அவர் 2025 வருடத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவரோடு இருந்து அந்த வருஷத்தின் நன்மைகளை நான் அனுபவிப்பேன். நானாக அனுபவிக்க முடியாது. யூ cannot enjoy alone without God. அப்போ என்னன்னா, கடவுள் என்னோடு இருக்கணும். அவர் இருந்து அந்த வருஷத்தை நான் உள்ள பிரவேசிக்கும் பொழுது நானும் அவர் மகிழ்ந்திருப்போம். எழுமி நிற்போமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எழுமி நிற்போம். பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி எழுமி நிற்போம்.